இன்னைக்கு நாள் அமோகமாக போச்சு நண்பர்களே. காலையில் எழுந்திரிச்சோடனே குளிர் குளியில் முடிச்சுட்டு வீட்டை விட்டு இறங்கி போனால் நம்ம தலைக்கவசத்தை மறந்துட்டேன். நம்ம கேடியே இல்லாமல் கூட சுற்றின்னு இருப்போம். அடுத்தவங்க கேடி வாங்கி கூட சுற்றினா கூட நம்ம தலைக்கவசம் மெயின்ன்றனால தலைக்கவசத்தை நைனாத்தில் வந்து குத்தாருச்சு. அந்த கடை நைனாக்கு டாட்டா சுட்டி வாத்தியார் வீட்டாண்ட போய் நின்றா. வாத்தியார் இன்னைக்கு தொலைபேசியாக மறந்துட்டுருக்கிறார் போல. அதை நாங்கள் எப்படி கண்டுபிடிச்சோன்னா பெட்ரோல் பங்க்கு போயிட்டு ஸ்கேன் பண்ணுறன்ற பேரில் ஸ்கேம் பண்ணிருக்கோம்னு சொல்லி அந்த அக்கா நகைச்சுவை பண்ணிருந்தாங்க. சரி, அந்த கையோட நடந்த சம்பவத்தை நினச்சிக்கிட்டே பேச்சு உரையாடல் நடத்திக்கிட்டே போயிட்டு இருந்தா பார்த்தா பயிற்சி கூடமே வந்துருச்சு. அந்த கையோட பயிற்சிக்குள்ளே இறங்கிட்ட மக்களை கடுமையாக பயிற்சியை முடிச்சு சிறிது அளவுக்கு நம்ம குருவாதியார் வேறு பேசிட்டு இருந்தாரு. சரி, அந்த கையில அவர் பேச்செல்லாம் கேட்டு முடிச்சுட்டு அவர்கிட்ட அட்வைஸையும் வாங்கிட்டு நம்ம கோயிலுக்கு போகணும்னு சொல்லியிருந்தார். நம்ம வாத்தியார் மகா சிவராத்திரின்றனால மொத்த கூட்டமும் இந்த கோயிலுக்கு தாக்கப்பட்டுருச்சு. சரி, அந்த கையில கூட்டத்தில் பிரசாதத்தை அச்சு பூச்சி வாங்கிட்டு உட்காந்து 6 அமரம் உட்காந்து சாப்பிட்டு முடிச்சுட்டோம் மக்களே. அப்புறம் என்ன நண்பர்களே, எப்பயும் போல வாத்தியாரை கூப்பிட்டு அவர் வீட்டு பக்கம் போயாச்சு. நம்ம கைடி அப்படியே எடுத்துட்டு வாத்தியாருக்கு ஒரு வணக்கத்தை போட்டு வீட்டுக்கு சிட்டா பறக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கைடி எடுத்துன்னு பறந்த மக்கள் வீட்டுக்கு வந்த உடனே சூடு குளியில போட்டே அவனு சொல்லி குளியல கிளம்பிட்ட மக்களை. குளிச்சு முடிச்சுட்டு வெளில வந்து பார்த்தா அம்மா சூடான காப்பியை கொடுத்தாங்க. அந்த கையில அவனை துமாஸ் பண்ணிட்டு அப்புறம் எப்பயும் போல அற்புதமான சமையல் பண்ணி வச்சிருந்தாங்க. அதையும் அச்சு துவம்சம் பண்ணிட்ட மக்கள். எப்பயும் போல எல்லாமே இன்னைக்கு புதுமையா நம்ம கிட்ட தான் இருக்க மக்களே. ஹாப்பியா இருக்கிறதும் சோகமா இருக்கிறதும். அதனால யாரையும் குறை சொல்லிட்டு இருக்காதீங்க. நீங்க ஹாப்பியா இருக்கணும்னு நினைச்சீங்களா ஹாப்பியா இருங்க. இல்ல சோகமா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா சோகமா இருங்க. இத்துடன் விடை பெறுகிறேன். டாடா.